இப்போ இந்த ஹை ப்ரொஃபைல் மர்டர்ஸ், தட் இஸ் பொலிட்டீஷியன்ஸ், ஜெயலலிதா மாதிரி சாவுகள், கென்னடி மாதிரி சாவுகள் எல்லாமே தீர்வுக்கு வராது. ஏன்னா அதில் இன்வால்வ் ஆனவங்க வந்து ஒரு பெரியவங்க தான் இருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. நீங்கள் தர்மஸ்தலாம் பேசுறது வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வசதி அந்த ஆள் வச்சுட்டு இருக்கான். யாரு? அந்த வீரேந்திர ஹெக்டே. ப்ளஸ் யார் அவங்களோட இன்வால்வ் ஆயிருக்காங்க? எல்லாமே அரசியல்வாதிகள். இப்போ வந்து DK சிவகுமார் காங்கிரஸ் இருக்கு, பட் வாயே பேசல, அவனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கான். வந்து அந்த கேஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னை பயம் காட்டணும், நான் என்னை பேசக்கூடாது, வீடியோஸ் பேசக்கூடாது, என்னை அரெஸ்ட் பண்ணால் நான் பயந்துடுவேன் சொல்லித்தான் இந்த நிர்மலா சீதாராமன் அண்ட் கேங் இதை பண்ணியிருக்காங்க. இவங்க தான் மதம், ஜாதி இதெல்லாம் ரொம்ப பேசுறது பிஜேபிக்காரங்க தான். டெஃபினட்டாக அவங்களுக்கு என்னென்னா, இப்போ வந்து மோடியோட பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு, திசை திருப்பதுக்கு இது பண்ணியிருக்கலாம். மேம், ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட அந்த கர்நாடகாவில் இருந்த அந்த தர்மஸ்தலா ஏகப்பட்ட பெண்களை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்ன அந்த அக்யூசேஷன், அதில் வேலை பார்த்தவரே சொன்ன ஒரு அக்யூசேஷன். பட் இப்போ அப்படியே சடனாக பெரிய ட்விஸ்டாக வந்து நடந்திருக்கு. அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபரே இல்லை, இந்த மாதிரி எந்த பெண்களையுமே இவங்கெல்லாம் வந்து புதைக்க சொல்லலை, இதெல்லாம் வந்து பொய், நான் தான் வந்து சொன்னேன். என்னைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சென்னை கும்பல் வந்து மிரட்டுனாங்க. ஸோ அவங்க சொன்ன தூண்டுதலின் பேரில் தான் நான் தர்மஸ்தலா கோவில் நிர்வாகிகள் மேலேயே வந்து நான் வந்து கேஸ் கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த நான் சொன்ன மாதிரி 300 பெண்கள் இவங்களோட எலும்பு இங்கே தான் வந்து கொண்டு வருவாங்க, நான் வந்து புதைச்சேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து போய். சரி, அப்போ அந்த எலும்பெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்களே, அதெல்லாம் எப்படிறா அப்படின்னு வந்து கேட்டால், நான் தான் அந்த எலும்புகள்லாம் போய் வந்து இதுக்கு முன்னாடியே புதைச்சிட்டு போலீஸ்க்கு வந்து போனேன். அவங்க தான் அந்த மாதிரி எலும்புகள், பழைய எலும்புகள்லாம் வந்து கொடுத்தாங்க. அதனால நான் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல எலும்புகளை புதைச்சிட்டு நான் வந்து போனேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இந்த கேஸ் மேல உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கிளப்பி இருக்கு. இதை என்னதான் வந்து நம்புறது. பட் போலீஸ் தரப்புல திட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நம்ம எல்லாம் பெருசா வந்து பேசணும், என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம். திட்டத்தட்ட அதை முடிக்க வந்து போறாங்க. என்னதான் வந்து நடக்குது? நான் தான் சொல்றேன் பாருங்க. எப்போ இந்த ஹை ப்ரொஃபைல் மர்டர்ஸ், தட் இஸ் பொலிட்டீஷியன்ஸ், ஜெயலலிதா மாதிரி சாவுகள், கென்னடி மாதிரி சாவுகள் எல்லாமே தீர்வுக்கு வராது. ஏன்னா அதுல இன்வால்வ் ஆனவங்க வந்து ஒரு பெரியவங்க தான் இருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அப்போ வந்து இதுவுமே என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக வந்து அந்த யார் யார் முன்னுக்கு வந்து பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம், நான் முதல்ல சொல்கிறாங்களா, நடுத்தர மக்கள். யாருமே ஒரு அம்பானி அதானியோட குடும்பம் கிடையாது. சாவறதும் யார்? நடுத்தர குடும்பங்கள் தான் சாவுறாங்க. இப்போ இதெல்லாம் விட்டுட்டோம். இதை வந்துட்டு இவங்க வந்து கண்டிப்பாக மிரட்டியிருப்பாங்க. மிரட்டிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முதலே அவங்கெல்லாம் வேலைக்கு போனவங்க தான். இந்த அரசியல்வாதிகளும் இதில் இன்வால்வ். ஏன்னா வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக வரப்போகுது. ஏன்னா இவங்க வந்து நிர்வாண பூஜைகள் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பலி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் செக்ஷுவல் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரிதிங் ஹஸ் ஹேப்பன். அப்போ வந்துட்டு இது வந்து வெளியே வருமா? வராது. ஏன்னா இன்வால்வ்டு யார்? எல்லாம் மேலெடுத்து நபர்கள். இப்போ வந்து HD தேவகோடாவோட பேரை மாட்டினான். ஓகே, அது வந்து ஒரு இது வந்து அது ஒரு ரேர் ஒகேஷன். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ரேர் ஒகேஷன். பட் வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக அந்த ஆள் சொல்கிறது வந்து இப்போ வேணும்ட்டு எதை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு பண்ணியிருக்கலாம் இது. பட் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ போன்ஸ் எடுத்துகிட்டு போய் அவன் முதலே புதைச்சிருப்பான். ஓகே, அப்போ சரி, இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அனன்யாவோட அம்மா அது அவங்க அம்மாவே கிடையாது, அந்த அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டுனா, அப்போ வந்து கண்டிப்பாக அந்த அம்மாவையும் மிரட்டிருப்பாங்க. ஏன்னா தான் ஒரு சிங்கிள் லேடி, அந்த அம்மாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து அன்னைக்கு அவங்க பேசுனது உண்மையா, இன்னைக்கு பேசுறது உண்மையான்னு சொல்கிறதே ஒரு கேள்விக்குறி. அப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து சட்டங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி இந்த விசில் ப்ளோவர்ஸ்க்கு வந்து ஒரு தோ தே சே தட் இஸ் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்கிறாங்க தவிர்த்துட்டு, பட் நிஜமாகவே பாதுகாப்பு கிடைக்காது. இப்போ நாங்களே ஐ எம் ஆல்சோ விசில் ப்ளோவர், பட் தென் நாங்கள் தான் நிறைய கஷ்டப்படுறோம். ஓகே, தி சொசைட்டி
தி கவர்மெண்ட் வந்துட்டு விசில் ப்ளோவர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்காது, வாயாளுக்கு தான் பேசுவாங்க. அப்போ வந்து இதில் டெஃபினட்டாக ஏதோ நடந்திருக்கேன்னு அதெல்லாம் விடுங்க. அப்போ சௌஜன்யா கேஸ் பொய்யா? விடுங்க, அனன்யாவோட அம்மா கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வாட் அபவுட் சௌஜன்யா இதில் நீங்கள் வந்து ஒரு அப்பாவியை தூக்கி உள்ளார போட்டீங்க. இது நம்ம எல்லாரும் பார்க்குறோம். நான் வந்து இங்கே ஒரு சின்ன இது சொல்ல விரும்புகிறேன், எனக்கு பர்சனல் இது. நான் வந்துட்டு எல்லா அரசியல்வாதிகளை பற்றி நான் வந்து விமர்சிக்கிறேன். இது வந்து மக்கள் என்னை ஏற்றுக்கிறாங்க. தட் இஸ் எல்லா மக்கள் கிடையாது. தட் இஸ் நீதி நியாயம் பார்க்கும் மக்கள் வந்து ஒரு சிலர் என்னோடய நேயர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் உங்கள் மாதிரி இன்னும் வேணும் ஆட்கள் பேசுறதுக்குன்னு சொன்னேன். அதை பெருமையாக நான் சொல்ல, நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கே ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் ஒரு அரெஸ்ட் வந்துச்சு. அந்த கேஸில் எனக்கும் அந்த கேஸுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் அந்த கேஸுக்கும் அவங்க போட்டிருக்க எஃப்ஐஆருமே தப்பு, எல்லாமே தப்பு. ஹைகோர்ட்டில் போய் அதை பற்றி பாயிண்ட்ஸ் எடுத்து பேசிட்டோன்னா அங்கே இருக்கவங்களும் எங்களை தான் திட்டுறாங்க, மிரட்டுறாங்க. தட் இஸ் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன நெகட்டிவ் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க, எனக்கும் அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அந்த டைமில் நான் அந்த கம்பெனிலே இல்லை. பாயிண்ட் 1. அப்படியே அவங்க வந்து என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தா நாங்கள் நிஜமாகவே ரெக்கார்ட்ஸ் காமிச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் அவனுங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டோம். ஏனென்றால் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டா. தட் இஸ் அரசியல் என்ன சொல்கிறது, தாழ்ப்புணர்ச்சியில் என்னென்னா நிர்மலா சீதாராமன் வந்து வாஸ் இன்வால்வ் அந்த இதில். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த நேரத்தில் நான் அரெஸ்ட் ஆகியிருந்தா அதோட எப்படி இருந்திருக்கும், எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பயந்துட்டு இருந்திருப்பாங்க, நம்மளுக்கு பெயில் கிடைக்காமல் பண்ணுவாங்க. இப்போ மற்றவங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க 30 நாள் 90 நாள். அப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு பயம் வந்துடும், எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு பயம். அதுதான் அவங்களோட எண்ணங்கள், இந்த அரசியல்வாதிகள். அப்போ வந்து இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய இது. தட் இஸ் இப்போ நீங்கள் தர்மஸ்தலாலாம் பேசுகிறது வந்து தனிச்சு பார்க்க முடியாத ஒரு வசதி அந்த ஆள் வச்சுட்ருக்கான். யார், அந்த வீரேந்திர ஹெக்டே. ப்ளஸ் யார் அவங்களோட இன்வால்வ் ஆகிருக்காங்க, எல்லாமே அரசியல்வாதிகள். இப்போ வந்து டிகே சிவகுமார் காங்கிரஸ் இருக்குது, பட் வாயே பேசல, அவனுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கான். இப்போ வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க டெல்லியில், நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளார கர்நாடகா கவர்மெண்ட் விழுலான்னு சொல்லி. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த பணம் பலமும் அந்த என்ன சொல்கிறது கம்யூனிட்டி இல்லாட்டி கடவுள் இருந்தது நான் சொல்கிறவன் தான் ஓட் போடுவாங்க, அந்த திமிர்த்தனவற்றில் எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் இந்த மாற்றங்கள் கொண்டு வர்றது வந்து மக்கள் ரொம்ப நாள் ஆகும். மக்களும் பாவம் பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா எல்லா மக்களுக்குமே அந்த வசதி இல்லை. நான் எதிர்த்து பேசுகிறேன், இப்போ தைரியமாக என்னோடய கேஸை பற்றி நான் சொல்கிறேன்னா அதுக்குமே என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில், இந்த அம்மா வந்து கோர்ட்டை நான் கோர்ட்டை இழிவுபட்டல. எந்த இடத்துல போய் நாங்கள் இதை சொல்கிறது, அங்கே கோர்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நேற்று லெட்டர் போட்டுட்டேன். ஏன்னா இவ்வளோ தப்பு நடக்குது வந்து அந்த கேஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னை பயம் காட்டணும், நான் என்னை பேசக்கூடாது, வீடியோஸ் பேசக்கூடாது, என்னை அரெஸ்ட் பண்ணால் நான் பயந்துடுவேன் சொல்லிட்டு தான் இந்த நிர்மலா சீதாராமன் அண்ட் கேங் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் கடவுள் வந்து என் பக்கம் இருந்திருக்கு அன்றைக்கி, நான் இல்லை. அதே இது நான் இங்கே இருந்து அரெஸ்ட் ஆயிருந்தேன்னா எவ்வளோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும். தட் இஸ் நான் வந்து ஒரு தைரியசாலியாக இருக்கிறது இது வேறு விஷயம். பட் எவ்வளோ நடுத்தர மக்களுக்கு இந்த மாதிரி தைரியமாக பேச முடியாது. அதனால இந்த கேசஸ் எல்லாம், இந்த தர்மஸ்தலா, இந்த ஈஷா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த ரேப்ஸ் நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு மேலிடம் சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. ஃபியூ கேசஸ் தான் இந்த ரோட்டில் போய் சன்ன ரேப் பண்ணிட்டு போகிறது அதெல்லாம். பட் இந்த மாதிரி ரெகுலராக நடந்துட்டுருக்க ஒரு இடத்துல, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஈவன் இந்த காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய பேர் இந்த மேனேஜ்மெண்ட்ஸ் அவங்களே இன்வால்வ் ஆகிருக்காங்க இந்த மாதிரி இதில். ஓகே, எதுக்கு இந்த சொல்கிற இந்த மத ரீதியாக ஆரம்பிக்கும் இந்த ட்ரஸ்ட்டுகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈஷா, இந்த தர்மஸ்தலா, இந்த ராம் ரஹீம், அந்த பாபு ராம் ஆசாராம், அதுக்கப்புறம் மற்ற இந்த அம்ரித் மயிலா, இவங்கெல்லாம் சாமி பேரை சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க சர்வீஸு, எல்லாமே பணம் தானே. அப்போ வந்து உங்களோட அந்த சர்வீஸ் மனப்பான்மை எங்கே போச்சு? இல்லை. அப்போ வந்து இவங்ககிட்ட எந்த அளவுக்கு பணம் பலம் இருக்குது, உங்களால் போய் மோத முடியுமா இண்டிவிஜுவலாக? எவ்வளோ ஆக்டிவிஸ்ட் சாவடிக்கிறாங்க, எவ்வளோ ஆக்டிவிஸ்ட் கொண்டு இருக்காங்க, லாரி அடிச்சு விட்டு
இப்போ எனக்குமே ஆச்சு ஜெயலலிதா இதில். பட் கடவுள் எங்கேயோ என்னை காப்பாற்றிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடக்குமா? கிடையாது. அதில் இதெல்லாம் வந்துட்டு மாற்றங்கள் வரணும், அரசியல் மாற்றங்கள், மக்கள் மத்தியிலையும் ஒரு ஒற்றுமை இருக்கணும். தவறுன்னு ஒரு இது நடக்குதுன்னா அது தட்டி கேட்கணும். எவ்வளோ பேருக்கு தட்டி கேட்குறதுக்கு தைரியம் இருக்குது, ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? கிடையாது. அதில் இப்போ இந்த சடன் ட்ரெண்ட் ஆஃப் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறதும் ஒரு பொய். இல்லாட்டி அதுக்கும் ஏதோ ஒரு சூழ்ச்சி. அவனை பைத்தியக்காரனை அப்போ அவன் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு? அதில் வந்து ஐ திங்க் நான் எங்கேயோ படிச்சது, நம்ம சசிகாந்த் இந்த எம்பியும் அதில் இன்வால்வ்டுன்னு சொல்லி அந்த முகமுடி காரனுக்கு நீ எந்த அளவுக்கு சப்போர்ட் பின்னால் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இது எங்கேயோ படித்தேன். ஸோ அதில் இதில் எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது வந்துட்டு சரி எல்லாருமே போய் அப்போ வாட் அபவுட் சௌஜன்யா? வில் எண்ட் அப் வித் சௌஜன்யா. ஓகே, அதே மாதிரி அந்த முகமூடி நபர் வந்து அப்படியே அண்டர்பிலிட்டி அடிச்சிட்டாரு. இது மொத்தமாக வந்து பொய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் குறிப்பா சென்னையை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி வந்து பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு பத்தம் வந்து வச்சுட்டாரு. இதை எப்படி வந்து பார்க்கறது? ஏன்னா ஆல்ரெடி கர்நாடகா மக்களுக்கு வந்து தமிழர்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அங்க ஏதாவது சின்ன சண்டையாச்சுனாலே இப்ப காவேரி பிரச்சனை, ஏன் ஐபிஎல் வரைக்கும் வந்துருச்சு, ஐபிஎல் வச்சு. அதனால வேணுமுனுக்கு இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா இத கேஸே மாத்தி விட்டு இது வந்து டெஃபினட்டா இதுல வந்து பிஜேபி பீப்புள் மஸ்ட் பி இன்வால்வ்டு. ஏன்னா இவன் வந்து ஒரு பிஜேபி எம்பி. யார் இந்த ஆளு? நடந்த இடம் வந்து இவங்க தான் மதம் ஜாதி இதெல்லாம் ரொம்ப பேசுறது பிஜேபிக்காரங்க தான். டெஃபினட்டா அவங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து மோடியோட பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. திசை திருப்பருக்கு இது பண்ணியிருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நான் எப்போன்னு சொல்கிறது, ஐ டோன்ட் நோ கடவுள் வந்து நம்ம பார்ப்போமோ கடவுள் இருக்கிறாரா இல்லையா. ஆனால் நான் என்னோட இதில் வந்து இயற்கை தான் என் கடவுள். அந்த இயற்கை தான் ஒரு இவங்களை எல்லாத்தையும் அழிக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். என்னோட கடவுள்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறதுனா, இந்த அயோக்கியர்கள், இந்த அரக்கர்கள், இந்த அரசியல் ஃப்ராடுங்க, யாரெல்லாம் ஊழலில் இன்வால்வ்டோ, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், ஹூவர் மேட் பி, இவங்க எல்லாரும் அழிய வேண்டும். அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும், மக்களுக்கும் நல்லது நடக்கும். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com